Hi friends, Satish and Vicky from Cartoon Teacher Academy. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ் October 3. ஸோ October 1 and 2 ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து October 3 டேட்டு. ஸோ இதில் விக்கி எதுவுமே இது இல்லை, அந்த நம்ம அப்பாயின்மெண்ட்ஸு, டேட், இம்பார்ட்டன்ட் டேட்ஸு, அப்புறம் டெத்து, அவார்ட்ஸ் எதுவுமே இல்லை. சரியா? ஸோ நம்ம டைரெக்டாக டாபிக்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு டாபிக் போயிடலாம். இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் இது ஒரு வேர்ல்டு நியூஸு. என்ன அப்படின்னா, அர்மேனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் நடுவில் ஒரு டெரிட்டரி டிஸ்பியூட் இருக்குது. என்னென்னா நகர்னோ கராபக் அப்படின்ற ஒரு இடம் அது. சரி, அந்த இடத்துல வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 1 week 10 days நெருக்கி ரொம்ப ஒரு வார் டென்ஷனில் தான் இருக்குது. 2 பேரும் மாற்றி ஃபயரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா இது ஒரு எத்னிக் அண்ட் டெரிட்டோரியல் கான்ஃப்ளிக்ட் இது. அதில் இன்டர்நேஷ்னலி என்ன பண்ணுறாங்க, அதை வந்து அசர்பைஜானுக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. அந்த டெரிட்டரி, அந்த நகர்னோ கராபக்குன்னு இருக்கு இல்லையா, அது வந்து அசர்பைஜானோட தான் சொல்லி இன்டர்நேஷ்னலி ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல இருக்கவங்க யாருன்னா அர்மேனியா செப்பரேட்டிஸ்ட் தான் அந்த இடத்த வந்து ரூல் பண்ணுறாங்க. இந்த அர்மேனியா நாட்டினுடைய செப்பரேட்டிஸ்ட் அங்கே இருக்காங்க, அவங்க தான் ரூல் பண்ணுறாங்க. பட் வந்து இன்டர்நேஷ்னலி ரெகக்னைஸ்டு வந்து அசர்பைஜானுக்கு. ஸோ ரொம்ப நேரமாக அந்த போர் சூழல் உருவாகிற மாதிரியே இருந்துகிட்டு இருந்தது, சண்டையும் போட்டுட்டு இருந்தாங்க. பட் அர்மேனியா என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து நாங்கள் வந்து அமைதிக்கு தயார் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூரோப்பில் இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் ஏஜென்சி அவங்க வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ இது பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க அர்மேனியா. ஸோ அந்த ஏஜென்சி என்னென்னா, அது பேர் என்னென்னா ஆர்கனைசேஷன் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் இன் யூரோப், OSCE. இதுதான் அந்த இது. சரி, ஆர்கனைசேஷன் OSCEனா ஆர்கனைசேஷன் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் இன் யூரோப். சரியா? இப்போது இதில் ஃபேக்ட் ஒன்று எடுத்து எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கேன். என்னென்னா, இந்த சண்டை ஆரம்பித்ததுலேருந்தே யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை நிறுத்துங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனில் மொத்தம் ஒரு 6 பிரின்சிபல் ஆர்கன்ஸ் இருக்குது. அதில் வந்து இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ன்றது ஒன் ஆஃப் தி இது ஒரு ஆர்கன். சரியா? இவங்களோட இது என்னென்னா, டு என்ஷோர் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி தான் இவங்களோட வேலை. ஸோ இந்த கவுன்சிலில் மொத்தம் 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து 5 வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸு, 10 வந்து நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். ஸோ இந்த நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாலே அவங்களோட டென்யூர் வந்து வேரி ஆகும். ஸோ அதனால் 2 years, எவ்ரி 2 yearsக்கு ஒன்ஸ் அந்த இது மெம்பர்ஸ் மாறிட்டே இருப்பாங்க. ஸோ இதே அந்த பெர்மனன்ட் மெம்பர்ஸ்ன்னு பார்த்தோன்னா அவங்க வந்து சேஞ்ச் பண்ணவே மாட்டாங்க, அவங்க கம்ப்ளீட்டாக அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அது யாருன்னா UK, USA, சைனா, ரஷ்யா, ஃப்ரான்ஸ். இந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுங்கிறதே நம்ம செப்பரேட்டாக டாபிக் படிக்க வேண்டியிருக்கும், பாலிட்டி படிக்கும்போது படிக்கலாம். பட் இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் மட்டும் இப்போ இந்த இதை சொல்லியிருக்கனால நான் அதை எடுத்து போட்டிருக்கேன். சரியா? ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோ போதும். இதில் இந்தியாவும் வந்து பெர்மனன்ட் மெம்பர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி UK, USA, ரஷ்யா, ஃப்ரான்ஸ் ஒத்துக்குச்சு. ஆனால் சைனா மட்டும் ஒத்துக்கலை. அதனால அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாது. இதில் வந்து என்னென்னா, இவங்களுக்கு வந்து வீட்டோ பவர்னு ஒன்று இருக்குது. வீட்டோ பவர்னால் என்ன அர்த்தம்னா, ஒரு டிசிஷனுக்கு 5 பேர் சம்மதிச்சா மட்டும்தான் அதை செயல்படுத்த முடியும். இன்கேஸ் 4 பேர் சம்மதிச்சிட்டாங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் சம்மதிக்கலை அப்படின்னா அந்த டிசிஷன் வந்து இதாகாது. சரியா? ஸோ அதனால் சைனா வந்து நம்மளை வந்து அந்த கேட்டகரியில் கொண்டு வரதுக்கு ஒத்துக்கலை இன்னும். ஸோ அதனால் அதுவும் பெண்டிங்கில் இருக்குது. சரியா? ஸோ அடுத்த செகண்ட் சோஷியல் இஷ்யூ. இந்த சோஷியல் இஷ்யூவில் என்ன ஆகுதுன்னா, பாவர்ட்டி ரிலேட்டடாக வந்திருக்கு. என்னன்னா, அமெரிக்காவில் வந்து இந்தியன்ஸ் வாழ்கிறாங்க இல்லையா, இந்தியன் அமெரிக்கன்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து அந்த பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த்தில் 6.5% வந்து பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ஸ்டடி ரிப்போர்ட் வந்து எதில் பேசியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாஸ்போரா பிலந்த்ரோபி சமிட்னு சொல்லி ஒன்று நடந்திருக்கு 2020. இந்த சமிட்டில் இதை பற்றி பேசியிருக்காங்க. 6.5% வந்து அவங்க வந்து பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இன்னும் வந்து இந்த கொரோனா சிச்சுவேஷனில் இது வந்து இன்னும் ஒஸ்ட் கேஸில் ஹிட் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ கொஸ்டின்ஸ் மேபி கேட்கலாம், இந்த இந்தியாஸ்போரா பிலந்த்ரோபி சமிட் வந்து எங்கே நடந்துச்சுன்னு கூட கேட்கலாம். சரியா? ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப சிக்னிஃபிகண்டான கொஸ்டின் ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். ஸோ அடுத்து எக்கானமிக்கு ரிலேட்டடாக என்னென்னா, இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான் வந்து நியூஸில் வந்துட்டுருக்கு. பட் அந்த இஷ்யூ முக்கியம் இல்லை. பட் அது என்ன இதுனா, நிரவ் மோடின்னு சொல்லி ஒரு டைமண்ட் மர்ச்சன்ட் வந்து லோன் அங்கே அரௌண்ட் 13,000 crore கிட்ட வாங்கியிருக்காங்க. பட் ஆனால் திரும்பி ரிட்டர்ன் பண்ணல. அதே போல் அந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ஆஃபீஸர்ஸ் கூட கரப்ஷனில் இன்வால்வ் ஆகிருக்கதா சொல்கிறாங்க, அலிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை விட்டு அது நமக்கு தேவையில்லை. பட் பஞ்சாப் நேஷனல் பேங்க் அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்போனா 1894 ஃபார்ம் ஆகுது. அதோட ஃபவுண்டர் யாருன்னா தியால் சிங் மஜித்தியா அண்ட் லாலா லஜ்பத் ராய். லாலாஜின்னு சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரீடம் ஃபைட்டர்.
ஆமா ஸோ தியால் சிங் மஜித்தியா அண்ட் லாலா லஜ்பத் ராய் தான் வந்து ஃபவுண்டர்ஸ். இன்னும் சிலர் இருப்பாங்க, பட் இவங்கலாம் வந்து ஃபெமிலியர் நேம்ஸ். ஓகே ஸோ இது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. ஓகே இப்போ இதோட கரண்ட் எம்டியா யார் இருக்கான்னா மல்லிகார்ஜுன ராவ். ஓகே ஸோ இவ்வளோ தான் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க். பட் அடிஷ்னலாக ஒரு சில ஃபேக்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இது என்னன்னா, இது வந்து 1894 இது எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது எதுக்கு கீழே ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட். ஓகே ஏன்னா அப்போ நம்ம யூகே கிட்ட காலனி, ஒன் ஆஃப் த காலனி தானே இந்தியா. ஸோ அப்போ அவங்க தான் இதெல்லாம் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க எனாக்ட் பண்ணியிருந்த இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட்ன்றதுல தான் இந்த பஞ்சாப் நேஷனல் இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க 1894. ஓகே ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 அண்ட் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 இதுபடி இது பப்ளிக் செக்டராக மாறிடுச்சு. ஓகே ஸோ இப்போ இதில் இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. என்னென்னா அவங்க இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு இந்தியன் ஃபுல்லி ஸ்பான்சர் பண்ணி அந்த இதை நடத்துனது இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்க ஒரே இது வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான். ஓகே சரியா, ஃபஸ்ட்டு அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் ஓடிட்டு தான். இப்போ கொஞ்சம் போகுது, ஸ்டாக்லலாம் வந்து கம்மியாக இருக்குது. பட் ஆனால் இப்போ வரைக்கும் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே ஆனால் 81 கீழே ஒன்று எழுதியிருக்கேன் பாரு. 1881 அவுத் கமர்ஷியல் பேங்க்னு சொல்லி ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பட் ஆனால் அது 1958 அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது அதுக்கப்புறம் அதனால ப்ரொசீட் பண்ண முடியல. புரியல, இது என்னது? இல்லை, இப்போது பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து 1894 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். ஆமா இது வந்து இன்னொன்று இந்த கீழே எழுதியிருக்கேன் பாரு, அவுத் கமர்ஷியல் பேங்க்னு சொல்லி 81 கொண்டு வந்துடுறாங்க. ஓகே ஆனால் இது 1958 வரைக்கும் தான் தாக்கு பிடிக்குது. அதுக்கு மேலே அதில் லாஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் அப்படி அந்த மாதிரி பேங்க் எஸ்டாப்ளிஷ் அது கண்டினியூ பண்ண முடியல அவங்க. சரி சரி பட் ஆனால் இன்னும் வந்து இந்த பேங்க் இருக்கு இல்லையா. ஆமா ஆமா ஸோ அதனால் சொல்கிறாங்க, அதாவது ஒன்லி இந்தியன் பேங்க் ரொம்ப ஓல்டு பேங்க், இதுதான் இன்னும் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓல்டஸ்ட் பேங்க். ஓகே ஆமாம், அதுவும் இல்லாமல் கம்ப்ளீட்லி ஸ்பான்சர்ட் பை இந்தியன்ஸ் இதில். ஓகே ஓகே சரியா. அப்புறம் இன்னொரு டவுட். இப்போ ஆர்பிஐ வந்து நம்ம 1935 ஆக்ட்ல தான இதே எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். சரி. ஆக்ட் 34 னு போட்டுருக்குது. நம்ம அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நான் உனக்கு தனியாக சொல்கிறேன். நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. நான் உனக்கு நம்ம எக்கானமிக்கல் படிக்கும்போது நம்ம படிச்சுக்கலாம் அது. ஓகே ப்ரோ. சரியா, இது ஆக்ட் வந்து இப்போ பார்த்துக்கோ. நம்ம வந்து நான் உனக்கு அதை சொல்கிறேன். நம்ம டாபிக் டீட்டெயிலாக படிக்கலாம். இப்போ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அந்தந்த டைமுக்கு இஷ்யூ மட்டும் பார்த்துக்கோ. ஓகே ஓகே ரொம்ப டீட்டெயிலாக இப்போ படித்தோன்னா அப்போ நம்ம ப்ரொசீட் பண்ண முடியாது ஃபர்தராக. ஓகே ப்ரோ. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம எக்கனாமிக்கில் பேங்கிங் கான்செப்ட்னே இருக்குது. நம்ம அதில் பார்த்து ரெப்போ ரேட்டு எல்லாம் டீட்டெயிலாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே 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 சரியா. அடுத்து வந்து பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு இருக்குது. ஓகே இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இவங்க என்னன்னா டெரர் காம்பேட்டிங் தான் பண்ணுவாங்க. இவங்க ஓகே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏஜென்சி. இவங்க டெரரிசம் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி. இவங்க ஓகே இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா 2009. ஓகே மும்பை அட்டாக் நடக்குது இல்லையா, 26/11. அது வந்து 2008 நடந்திருக்கும். அந்த அட்டாக்கு அப்புறம் தான் வந்து சரி இன்னும் வந்து நம்ம இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியராக இருக்கனால இதுக்கு செப்பரேட்டாக டெரரிசம் ரிலவெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு தனி ஏஜென்சி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதை வந்து கொண்டு ஃபார்ம் பண்ணுறாங்க 2009. எதை பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா 2008 அந்த இதை எழுதிக்கோ, நான் எழுத மறந்துட்டேன். 2008 நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்ட் அப்படின்னு சொல்லி 2008 கொண்டு வராங்க. அந்த ஆக்ட் பேஸ் பண்ணி நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு சொல்லி செட்டப் பண்ணுறாங்க 2009. ஓகே அது என்னது? நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இல்ல ஒன்னு எழுத சொன்னீங்களே அது இதான் ஆக்ட் 2008 நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்ட்னு ஃபார்ம் பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. ஓகே 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 அந்த ஆக்ட் படி இந்த ஏஜென்சியை செட்டப் பண்ணுறாங்க. ஓகே கேம் இன்டு ஃபோர்ஸ் 2009. ஓகே ஆமாம், 2009 இந்த பாடி செட்டப். இது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. ஓகே இவங்களோட இது என்ன, டெரர் காம்பேட் பண்ணுறது அவங்க வேலையை. சரியா. ஓகே அதே போல் இது ஏன் இப்போ இஷ்யூவில் இந்த என்ஐஏ பற்றி வந்துட்டு இருக்கு என்னன்னா 2 இஷ்யூ இருக்குது. ஒன்று வந்து ஒரு 2 மந்த்ஸாகவே இந்த தங்க கடத்தல் வந்து கேரளாவில் நடந்திருக்கு. ஸ்வப்னா சுரேஷ்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கோல்டு ரிலேட்டட் இஷ்யூ தான். அது வந்து டெரர் ஃபண்டிங்க்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. ஸோ அதை ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. இவங்க தான் என்ஐஏ தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதை. சரியா. ரெண்டாவது வந்து பாகிஸ்தானில் ஒரு காஷ்மீரை சேர்ந்த ஒரு 3 யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே ட்ரைனிங்காக போயிருக்கதா ஒரு சில நியூஸ் இருக்குது. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த என்ஐஏ வந்துட்டு இருக்கு. பட் அந்த இஷ்யூஸ் நமக்கு முக்கியம் இல்லை. பட் இந்த என்ஐஏ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போது அதோட சேர்மன் இப்போ டைரக்டர் யார் அப்படின்னா ஒய்சி மோடி. 2017 இருக்காரு. ஸோ மோடின்ற நேமை நம்ம ஈஸியாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்கனால. ஸோ இதோட ஹெட் வந்து ஒய்சி மோடி. சரியா, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதே போல் ஃபர்ஸ்ட் இந்த 2009 ஃபார்ம் பண்ணப்போ இருந்தவர் யாருன்னா ராதா வினோத் ராஜு. இவங்க தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குன்னா ஹோம் அஃபேர்ஸ் கீழே வருது. ஹோம் மினிஸ்ட்ரி கீழே. ஸோ மும்பை அட்டாக் வந்து 26/11. சரியா, செப்டம்பர் 26 செப்டம்பர். அது சாரி, இது நவம்பர். அது 26/11. ஓகே ஓகே 26 நவம்பர் 2007. ஆமாம்.
ஓகே ஓகே. இப்போ 7 8 7 தான் நினைக்கிறேன். அப்படியா? சரி ஓகே, அது ஒரு டைம் இயர் செக் பண்ணிக்கோ, கன்ஃபியூஷன் டவுட்டாக இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஸோ அடுத்து வந்து செகண்ட் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ். ஓகே. அவங்களுடைய ஒய்ஃபுக்கும் பாசிட்டிவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே. இது வந்து பாலிட்டியில் இந்த வேர்ல்டு நியூஸ் இது, சரியா? ஓகே ஓகே. பட்டு இது வந்து நமக்கு அந்த அந்த கொரோனா இது நமக்கு இஷ்யூ முக்கியம் இல்லை. பட் ஆனால் அந்த கொரோனானால இப்போ அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அடுத்த மாதம் எலெக்ஷன் இருக்குது. ஸோ அவங்களோட பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகே. இன்கேஸ் இவர் வந்து ஏதாவது அவரோட டியூட்டியை கண்டினியூ பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா யார் நெக்ஸ்ட் சார்ஜ் எடுப்பானா? வைஸ் பிரசிடென்ட். ஓகே. வைஸ் பிரசிடென்ட் யாருன்னா மைக் பென்ஸ். ஓகே. இப்போ வைஸ் பிரசிடென்ட்டாலேயும் அந்த டியூட்டி கண்டினியூ பண்ண முடியலன்னு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் யார் சக்ஸஷன் எடுப்பாங்கன்னா ஸ்பீக்கர். ஓகே ஓகே. இது வந்து எதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் 25th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. இதே இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடென்ட்டால் முடியலைன்னா வைஸ் பிரசிடென்ட்டால் முடியலைன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகே. இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வரும். வேற அங்கே யூஎஸில் வந்து ஸ்பீக்கர். ஓகே ஓகே. ஸோ இவ்வளோ தான். புரிஞ்சா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே ஓகே. புரிஞ்சுது. அதே மாதிரி பிரசிடென்ட்டோட டென்யூர் வந்து 4 years தான், ஓகே. சரியா? ஓகே. இப்போ அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரில் யார் சக்ஸஷன் அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா நமக்கு சிலபஸில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ன்னு இருக்குது. பட் சும்மா தெரிஞ்சுக்க, அதில் வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது ஆக்சுவலி. சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், டியூவல் பார்ட்டி சிஸ்டம், மல்டி பார்ட்டி சிஸ்டம்லாம் இருக்குது. இப்போ இந்தியா வந்து எக்ஸாம்பிள் ஃபார் மல்டி பார்ட்டி சிஸ்டம். ஓகே. இந்தியாவில் எவ்வளோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் இவ்வளோ தான் இருக்கணும்னு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து எக்ஸாம்பிள் ஃபார் மல்டி பார்ட்டி சிஸ்டம். ஓகே. ஆனால் யூஎஸ் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் டியூவல் பார்ட்டி. என்னன்னா டெமோக்ராட்டு, இன்னொன்று ரிப்பப்ளிகன்ஸ். இந்த 2 பார்ட்டிஸ் தான் மெஜாரிட்டி பார்ட்டிஸு. ஓகே. ஸோ இப்போ டொனால்ட் ட்ரம்ப் எதை சேர்ந்தவர்னா ரிப்பப்ளிகனை சேர்ந்தவர். ஓகே. அதே போல் இப்போ இந்த எலெக்ஷனில் நெக்ஸ்ட் மந்த் நடக்க போகிற எலெக்ஷனில் வந்து 2 பார்ட்டியும் இது காம்பீட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த டெமோக்ராட்டை வந்து யார் இது பண்ண போகிறா அப்படின்னா கேண்டிடேட் வந்து ஜோ பிடன். ஓகே. இப்போது வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து அவங்க யார் நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னா கமலா ஹாரிஸ், ஓகே. ஓகே. டெமோக்ராட்ஸு. கமலா ஹாரிஸ் வந்து இந்தியன் ஆரிஜின், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஓகே. அதனால் கொஞ்சம் நேம் இம்பார்ட்டன்ட். இவங்க வந்து இதுக்கு முன்னாடி யூஎஸ் செனட்டில் இருந்தாங்க, செனட்டராக இருந்தாங்க, சரியா? ஓகே. ஓகே. இங்கே ரிப்பப்ளிகனில் வந்து ட்ரம்ப் சொல்லியாச்சு. வைஸ் பிரசிடென்ட்டாக யார் இருக்க போகிறான்னா மைக் பென்ஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ கரண்ட்டாக இருக்கிறவர் தான், அவரை தான் பேர் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கு ஒரு நிக் நேம் இருக்கு, என்னன்னா கிராண்ட் ஓல்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஓகே. ஓகே. அவ்வளோதான். புரிஞ்சா? அது புரிஞ்சுது. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னும் லீடர்ஸ். செனட்னா எம்பி மாதிரியா? அது டேம் வந்து இங்கே நம்ம வந்து பார்லிமெண்ட் சொல்கிறோம் இல்லையா, லோக்சபா ராஜ்யசபான்ட்டு. ஆமா ஆமா. அங்கே வந்து காங்கிரஸ் செனட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து அவங்க மெம்பர், அது ஒன் ஆஃப் தி மெம்பர் அவங்க. ஓகே ஓகே ஓகே. அந்த நேம் ஓகே. ஆமாம், செனட்டுன்றது அங்கே இது நம்ம பார்லிமெண்ட் மாதிரி அங்கே காங்கிரஸ் அண்ட் செனட் அங்கே. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து லீடர்ஸ்ன்னு எழுதியிருக்கு இல்லையா கீழே ஆமா. 3rd பாயிண்டில். அது என்னன்னா இவங்களுக்கும் கொரோனா பாசிட்டிவ்ஸ் வந்திருக்கு, பட் க்யூர் ஆகிட்டாங்க. பட் ஏன் எழுதியிருக்கேன்னா சம்டைம்ஸ் வந்து நேமை கொடுத்து இந்த லீடர் வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்கன்னு சம்டைம்ஸ் கொடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அதனால் ஜஸ்ட் எழுதியிருக்கேன். இது அவ்வளோ படிக்கலாம் தேவையில்லை, ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோ. அதில் 1st to 4th ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. போரிஸ் ஜான்சன் வந்து யூகேவோட பிரைம் மினிஸ்டரு. அப்புறம் ஜேர் போல்சனாரோங்கிறவர் வந்து பிரேசிலோடைய பிரசிடென்ட்டு. ஓகே ஓகே. ஸோ இது இல்லாமல் பொலிவியா வந்து G9 அனேஸ் அண்ட் லூயி, யார் டொமினிக் ரிப்பப்ளிக். சரியா? ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோ, அவ்வளோதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பேஸு. ஓகே. ஸ்பேஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்க்க போனால் கல்பனா சாவ்லா கார்கோ ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி நாசாலேருந்து அனுப்புகிறாங்க. ஓகே. ஓகே. நாசாலேருந்து ஸ்பேஸில் எங்கே அனுப்புகிறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறாங்க. ஓகே. இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறாங்க. இங்கேருந்து பொருட்களை வந்து கொண்டு போகிறதுக்காக உள்ள மிஷன் தான் இது. ஓகே. அவங்களுக்கு தேவையான சில பொருட்கள், ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான சில பொருட்கள்லாம் தேவைப்படும். ஆமா. அதுக்காக கொடுத்து அனுப்புறதுக்காக இருக்கிறது தான் கார்கோ. அதான் கார்கோ ஸ்பேஸ் கிராஃப்ட் இது. ஓகே. ஓகே. இது எங்கேருந்து கிளம்புனா விர்ஜீனியாவிலேருந்து கிளம்பும். விர்ஜீனியான்றது அங்கே ஒரு ஸ்டேட். அது ஓகே. ஓகே. வாலோப் ஐலாண்ட்லேருந்து அனுப்புகிறாங்க. ராக்கெட் நேம் பேர் என்னென்னா கல்பனா சாவ்லா சிக்னஸ்ங்கிறது அந்த ராக்கெட்டோட நேமு. ஓகே. ஓகே. கல்பனா சாவ்லாங்கிறவங்க நம்ம இந்தியன் சேர்ந்தவங்க. அங்கே யூஎஸில் ஸ்பேஸில் இருந்து 2003 அவங்க இறந்துடுறாங்க ஆஸ்ட்ரோனேட்டா. ஸோ அந்த கல்பனா சாவ்லாவோட டீட்டெயில் நான் பின்னாடி எழுதியிருக்கேன், அது பார்க்கலாம். பட் ஆனால் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த ராக்கெட் நேம் வந்து கல்பனா சாவ்லா சிக்னஸ். இந்த சிக்னஸ்ங்கிற வேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஓகே. இதோட மிஷன் எங்கே போகுதுன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன், இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகுது. நாசா அனுப்புகிறாங்க.
ஓகே ஓகே விர்ஜீனியாலேருந்து, அவ்வளோதான். சரியா? ஓகே ஸோ இப்போ கல்பனா சாவ்லா பற்றி லைட்டாக பார்த்துக்கணும். என்னென்னா திடீர்னு சம்டைம்ஸ் கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஓகே ஸோ அவங்க எங்கே இருப்பாங்கன்னா இந்த கர்னூல் ஓ போட்டிருக்கேன் பாரு, ஓ இல்லை அது ஏ ஆக்சுவலி. சரியா? கர்னல் ஹரியானா. ஓகே ஓகே அதே போல் 1 ஜூலை 1969 இருக்கு பாரு, அது 61 அது. ஓகே ஓகே சரியா? ஸோ 1 ஜூலை 1961 அதை மாற்றி எழுதிக்கோ. ஓகே ஓகே அடுத்து ஃபாதர் பேர் வந்து என்னன்னா பனர்சி தாஸ் சாவ்லா. ஓகே மதர் நேம் வந்து சஞ்சோதி. ஓகே அவங்களுடைய கணவர் பேர் வந்து ஜீன் பேரி ஹாரிசன். ஓகே ஸோ அவங்களுக்கு சிஸ்டர்ஸு பிரதர்ஸ்லாம் இருந்தாங்க. பிரதர் பேர் சஞ்சய் நினைக்கிறேன், அப்புறம் சிஸ்டர் பேர் தீபான்னு நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, அதை ஃப்ரீயாக விட்டுரு. இப்போ அவங்க எப்போ இறந்தாங்க அப்படின்னா February 1, 2003. அது உள்ள பூமிக்குள்ளே ரிட்டர்ன் உள்ளே வரும்பொழுது அது கிராக் ஆகி வெடிச்சிருச்சு. அது சம் மால் ஃபங்க்ஷன். அந்த கிராஃப்ட் பேர் என்னன்னா STS 107. ஓகே ஓகே ஸோ அதான் எழுதியிருக்கேன். ஸோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து 1 ஜூலை 1961. ஓகே அதே போல் அவங்க இறந்துறது எப்படின்னா 1 February 2003. ஓகே ஓகே புரிஞ்சா? ஓகே ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ஸ்பேஸ் வீக்குன்னு சொல்லி இந்த வீக்கை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே எதுக்குன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த கான்ட்ரிபியூஷன் அந்த ஃபீல்டில் கான்ட்ரிபியூட் பண்ணதுக்காக அது வந்து ஒரு செலிப்ரேஷன், அவ்வளோதான். ஓகே ஸோ வேர்ல்டு ஸ்பேஸ் வீக் அக்டோபர் 4லேருந்து 10 வரைக்கும். இந்த வீக் இந்த இதோட தீம் என்ன அப்படின்னா சேட்டிலைட்ஸ் இம்ப்ரூவ்ஸ் லைஃப் அப்படின்றதான் இவங்களோட தீம் இந்த டைம் எடுத்திருக்குது. ஓகே சம்டைம்ஸ் வந்து இந்த இதோட தீம் என்னன்னு கூட ஆப்ஷனில் கொடுக்கலாம். ஓகே ஓகே சரி, அதனால் வந்து இது பார்த்துக்கோ. எப்போ இருந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 1999 நடந்துட்டு இருக்கு. ஓகே ஸோ 1999 அக்டோபர் 4 10 வரைக்கும் அந்த ஒரு வாரம் வந்து வேர்ல்டு ஸ்பேஸ் வீக் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னா சேட்டிலைட்ஸ் இம்ப்ரூவ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே ஸோ அப்போ இந்த சேட்டிலைட்டில் இங்கே தப்பாக இது இ போட்டுக்கோ, அது சேட்டிலைட். சரி, ஸோ ELLITS. ஓகே ஸோ அடுத்து ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த சேட்டிலைட் இம்ப்ரூவ்ஸ் லைஃப்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் சேட்டிலைட் ரிலவெண்ட்டாக நான் சும்மா ஒரு 2-3 ஃபேக்ட் எழுதியிருக்கேன். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு சேட்டிலைட் வந்து வேர்ல்டில் ஃபஸ்ட்டு பண்ணது வந்து ஸ்புட்னிக் தான், 1957 ரஷ்யா. ஓகே ஸ்புட்னிக் தான் வந்து ஃபஸ்ட்டு சேட்டிலைட்டு ஸ்பேஸில் வந்து எர்த்தை சுற்றி ஆர்பிட் ஆகிறதுக்கு பண்ணது ரஷ்யா அனுப்பிச்சாங்க. இந்தியாவை பற்றி இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஆரியபட்டா தான் ஃபஸ்ட்டு. ஓகே ஆரியபட்டா மேத்தமெட்டிஷியன். சரியா? ஓகே ஸோ அவங்க அது எப்போ அனுப்புகிறாங்க அப்படின்னா 1975. ராக்கெட் வந்து ரஷ்யாவோடது. ஓகே அதே மாதிரி லான்ச் பண்ணது ரஷ்யாவிலேருந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகே ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவோட சேட்டிலைட்டு ஆரியபட்டா. ஆனால் ஃபஸ்ட்டு நம்மளோட ராக்கெட்டும் இண்டிஜினியஸாகவே இருந்தது எப்போ அப்படின்னா 1979-80 ரோஹிணி சேட்டலைட்டை கொண்டு போகுது. ஓகே ஓகே புரியுதா? ஓகே ஸோ இந்தியன் ராக்கெட்டு இந்தியன் சேட்டலைட்டுக்கு போகிறது வந்து ரோஹிணி சேட்டலைட்டு. ஓகே ஆரியபட்டாங்கிறது வந்து நம்ம சேட்டிலைட் இந்தியன் சேட்டலைட், பட் ஆனால் லான்ச் வெஹிக்கிள் வந்து ரஷ்யனோடது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளே சில கண்ட்ரிஸ் சின்ன சின்ன கண்ட்ரிஸ்க்குலாம் இப்போ நம்மளும் தான் சேட்டலைட் லான்ச் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆரம்ப கட்டத்தில் நம்மளும் அப்படி ஹெல்ப் கேட்டு பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. ஓகே ஸோ ரஷ்யா வந்து என்ன சொல்ல வெரி குட் ஃப்ரெண்டு. ஓகே நம்ம இப்போ ஹிஸ்டாரிக்கலி நல்லா நிறையா படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா க்ரூஷியல் டைம்லலாம் ரஷ்யா தான் நம்ம கூட ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. US சைனாலாம் அப்பப்போ மாறி மாறி வருவாங்க, பட் ஆனால் ரஷ்யா வந்து ஃப்ரெண்டு நல்ல இது ஓகேவா? ஓகே ஓகே ஸோ இப்போது ஸ்பேஸ் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபியில் இந்த அட்டல் டனல்னு சொல்லி நேற்றே நம்ம பார்த்தோம். பட் நியூஸில் வந்து இந்த டனல் பற்றி ரொம்ப நிறையா நியூஸ் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ சம்ஹவ் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஓகே ஸோ அதனால் கொஞ்சம் அடிஷ்னலாக இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடுக்காக நான் ஃபேக்ட் எடுத்திருக்கேன். ஓகே ஸோ நேற்று படித்தது அதோட சேர்த்து இந்த ஃபேக்ட்டையும் சேர்த்து எழுதிக்கோ. ஓகே இதில் என்னென்னா ப்ரப்போஸ் பண்ணுறாங்க இல்லையா 2000 ஆமா அந்த 2000 ஜூன் மந்த்து, அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே அதே போல் அது வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் எப்போ போகிறாங்கன்னா 26 May 2002. ஓகே ஓகே இன்னொன்று ரொம்ப முக்கியம் வந்து இனாக்ரேஷன் தான் 3 October. இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்க. நம்ம ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு இந்த அக்டோபர் தெரியும், டேட்டு கன்ஃபியூஷன் ஆயிரும். ஓகே அதனால் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து எப்போ இது இனாக்ரேட் பண்ணாங்கன்னா 3 October நேற்று. ஓகே இதுக்கு வந்து 3300 crores ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து அங்கே கூட இருந்து பிரைம் மினிஸ்டர் கூட வந்து இது இனாக்ரேட் பண்ணி கூட இருந்திருப்பார். ஓகே சரியா? ஓகே இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. இப்போ இதில் இன்னொரு ஃபேக்ட் ஒன்று அடிஷ்னலாக எடுத்திருக்கேன். என்னன்னா இது நம்ம பார்க்குறதே என்ன, ஹிமாச்சல் பிரதேஷ் டு லடாக். ஆமா ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து மணாலி, அதாவது மணாலிங்கிறது ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. ஓகே மணாலி டு லே. ஓகே இதில் இந்த லாஹோல் அண்ட் ஸ்பிட்டின்னு இருக்குது பார்த்தியா? என்னது?
என்னது? அந்த கடைசி லைன் பாரு, லாஹோல் அண்ட் ஸ்பிட்டின்னு. ஆமா ஆமா. இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் பேர் அது. இப்போ நம்ம திண்டுக்கல், தூத்துக்குடி, கன்னியாகுமரி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஆமா ஆமா. இதை மாதிரி இந்த லாஹோல் அண்ட் ஸ்பிட்டிங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட் எங்கே, ஹிமாச்சல் பிரதேஷில். ஓகே. ஸோ அங்கே தான் இந்த டனல் இருக்குது. ஓகே. மணாலி டு லே போகிறதுக்கான அந்த ஹைவேஸ் தான், மணாலி டு லே ஹைவேஸு. ஓகே. ஸோ இந்த இடத்துல தான் இந்த இது வருது, சரியா? ஓகே. அதில் தான் நம்ம அந்த ரோட்டங் பாஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். இப்போது ஹிமாச்சல் பிரதேஷோட சிஎம் பேரையும் பார்த்துக்கோ, இன்கேஸ் ஏதாவது கொஞ்சம் சுற்றி ரொம்ப அப்படி கேட்குறோன்னு சொல்லி எதாவது கேட்டக்கூடாது, அதுக்காக எழுதியிருக்கேன், ஜெய்ராம் தாக்கூர். அதே போல் லடாக்கை பொறுத்த வருஷம் லெஃப்டினன்ட் கவர்னர் வந்து ஆர்கே மாத்தூர். இப்போது இன்னொரு ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வாஜ்பாயோட ப்ரப்போசல் தானே இது, இந்த ஐடியா. பட் வாஜ்பாய்க்கே இந்த ஐடியா கொடுத்தது யார் அப்படின்னா அவருடைய நண்பர் அர்ஜுன் கோபால் அப்படிங்கிறாங்க. அர்ஜுன் கோபால்ங்கிறது இந்த லாஹோல் அண்ட் ஸ்பிட்டியோட டிஸ்ட்ரிக்டில் தங்கி வாழ்ந்தவர் அவர். ஸோ அவரோட ஐடியா தான் இந்த வாஜ்பாயோட ப்ரப்போசலாக இருந்திருக்கு, சரியா? ஸோ இது வந்து ஒரு இடத்துல போட்டிருக்காங்க அர்ஜுன் கோபால்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம அட்டல் டனலை பற்றி ஏதாவது கொஸ்டின் கேட்டாலும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, அதுக்காக சரி எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ அதனால் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோ, அவ்வளோதான். சரி, அவ்வளோதான். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்றைக்கி October 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ 6th திருக்குறள் வந்து நம்ம ஆல்ரெடி நியூஸ் அமைச்சர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதை வந்து இப்போ நம்ம ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாம் கம்ப்ளீட்டாக. ஓகே. ஓகே.